தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிடுறாரு. அந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு. இதற்கு அடுத்தபடியாக நேற்று இரவு ஒரு காணொலி வெளியிடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த காணொலியில கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. அந்த கடுமையான நடவடிக்கைகள் என்ன, இப்ப சமீபத்தில் நடந்த மாற்றங்கள் என்ன, குறிப்பாக இவங்க குறிவைக்கக்கூடிய அந்த கல்வி அமைச்சகம் துறையில, இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இந்த போராட்டத்திற்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. இதுல வெளிநாட்டு சக்தியினுடைய ரோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றோம். இதுல சீனாவுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இது குறித்தும் நேற்று திடீர் போராளிகள் இல்ல இந்த திமுகவினுடைய கைக்கூலிகள் கூட சொல்லலாம், இவர்கள் நேற்று சென்னையில நீட்டுக்கு எதிராக, அதாவது டெல்லியில நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது எதை நோக்கமா கொண்டதுங்கிறது தெரியும், ஆனால் இவர்களுடைய போராட்டம் எதை நோக்கமாக கொண்டது அப்படிங்கிறதுமே தெரியும். இது குறித்தும் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா, உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். சோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியா உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. This is the one stop destination for your content creation journey. தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் நீட் வினாத்தாள் கசிவிற்கு எதிராக போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், டெல்லியில் நடந்த அந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இவங்க போராடிட்டு வர்றாங்க. போராடிட்டு வரும்பொழுது சில கும்பல்கள், அதாவது மாணவர்கள்ங்கிற போர்வையில சில கும்பல்கள் ஊடுருவி இந்த போராட்டத்தை வேறு விதமாக கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவுள்ள பேசுபொருளாக இருந்தது. இந்த போராட்டம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மீதான தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவே பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஃபாரின் கண்ட்ரியினுடைய ரோல் அப்படிங்கிறது இதுல மிகப்பெரிய அளவுல பங்கு வகிக்குது. இதுல சீனாவும் அமெரிக்காவும் சலைச்சது இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலிகளிலே பேசிட்டு வரோம். அதற்கான நிறைய தகவல்களுமே நம்ம கடந்த காணொலிகளிலே பதிவிட்டு இருந்தோம். இதனுடைய நீட்சியாக நாடு முழுவதும் அங்கங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் ஒரு எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்புறதையும் பார்க்க முடியும். அதற்கு சென்னையுமே சலிச்சது கிடையாது. சென்னையிலுமே கம்யூனிஸ்ட் ஆபீஸ் அந்த அரங்குக்குள்ளே இவங்க போராட்டம் நடத்துறத பார்க்க முடியுது. ஒரு 40-30 பேர் இருப்பாங்க. ஸோ அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க முழுக்க நீட்டுக்கு எதிராக பேசுறாங்களான்னு பார்த்தா அது கண்டிப்பா கிடையாது. நீட்டை தவிர்த்துட்டு வேற என்னவெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து நிறைய இழிவான பதாதைகள் வச்சிருக்கிறதுமே பார்க்க முடிஞ்சது. இதையெல்லாம் தாண்டி அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆசாதிங்கிற ஒரு கோஷம் வேற. ஆனால் அவர்களுக்கு நீட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரியுமா, இல்ல நீட் எக்ஸாம் யார் நடத்துறாங்க, நீட் எக்ஸாம்ல என்னென்ன சப்ஜெக்ட் வருமா அப்படிங்கறதெல்லாம் தெரியுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இவர்களுக்கு முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மட்டும்தான் இருக்கே தவிர இவர்களுக்கு நீட்டை பற்றியான கவலைகளும் சரி, மாணவர்கள் பற்றியான கவலைகளும் சரி, மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியான கவலைகளும் ஒரு துளி அளவு கூட கிடையாது. அப்படியான ஒரு கவலைகள் இருந்தா இவங்க இப்படி மாணவர்களை தவறாக வழிநடத்த மாட்டார்கள். ஏன்னா நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை இவங்களால கேன்சல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்றாக தெரியும். அப்போ இதையெல்லாம் தாண்டி இவர்கள் போராட்டம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அது பொலிட்டிக்கல் அஜெண்டா மட்டும்தான். இதற்கு சற்றும் சளைத்தவர்கள் கிடையாது இந்த திடீர் போராளிகள், அதாவது திமுகவுடைய கைக்கூலிகள் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் ஏன் திமுகவுடைய கைக்கூலிகள் சொல்றோம் அப்படின்னா 2017 காலகட்டங்களில் கடைசி அவர்களை பார்த்திருப்பீங்க. அதற்கு அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு போராட்டம், எங்கேயாச்சும் ஒரு கூக்குரல், எங்கேயாச்சும் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. குரல் எழுப்பியிருப்பாங்க யாருக்கு எதிரானா மத்திய அரசுக்கு எதிராக. ஏன்னா இங்க ஆட்சியில் இருந்த யாருன்னு பார்த்தோம்னா திமுகவை எதிர்த்து இவர்களால் ஒரு நாளும் பேசவே முடியாது. ஏன்னா இவர்கள் முழுக்க திமுகவிற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். திமுகவுடைய அஜெண்டாவையும் இவர்களுடைய அஜெண்டாவையும் மாணவர்கள் மத்தியில திணிக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய நோக்கம் என்றைக்குமே மாணவர்களுடைய நலனையோ இல்ல மக்களுடைய நலனையோ சார்ந்ததாக இருந்ததே கிடையாது. இவர்களுடைய சுயநலத்தினாலதான் இவங்க இங்க உட்கார்ந்துட்டு மத்திய அரசை எதிர்த்து இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாரு. அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் பேசிட்டாரு. ஒரு நிமிஷம் பேசினதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, சாரி நான் கண்டென்ட்டே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல, எதற்காக போராட வந்தோம் அப்படிங்கிற குறைஞ்சபட்சம் ஒரு ரிசர்ச் கூட இல்லாம நீங்க போராட வந்துட்டீங்க, என்ன நடக்குது, எதற்காக போராட்டம், எதை எதிர்த்து போராட்டம் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டென்ட் தெரியல. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு நீட்டை ஒழிக்கணும், மத்திய அரசு தான் இதற்கு காரணம், மோடி அவர்கள் தான் காரணம், எதற்கெடுத்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க எங்க போனாலும் சரி. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரா இருக்கட்டும், மாணவர்களாக
இருக்கட்டும், அவர்கள் போராடக்கூடியது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு எதிராக. இங்க இவர்கள் போராடக்கூடியது நீட் தேர்வுக்கு எதிராகவே. இதுலயே எவ்வளவு முரண்பாடு. அவங்க நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, இவங்க நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. சோ அவங்க நீட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்க நடந்த அந்த குளறுபடிகளை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இவர்கள் நீட்டை ஒழிக்கணும் தொடர்ச்சியா சொல்லி நேற்று சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சு. அதுல குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலகட்டங்கள்ல நம்ம இன்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்னா அதற்கு முதலாவதாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்ஜினியரிங் போக முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீட்டுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜினியரிங் எக்ஸாம் உடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு க்ளோஸ் பண்ணுச்சோ அரசாங்கம், அன்றையில இருந்து தான் தேர்வுக்கு 10 இன்ஜினியரிங் வந்தாங்க. அந்த 10 இன்ஜினியரும் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. சோ அதே மாதிரி தான் இப்ப நீட் எக்ஸாம் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா தெருவுக்கு 10 மருத்துவர்கள் இருப்பாங்க. ஆனா அவர்கள் எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க நீட் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி எத்தனை தமிழ் வழியில பயின்ற மாணவர்கள், குறிப்பாக அரசாங்க பள்ளியில பயின்ற மாணவர்கள் எத்தனை பேர் வந்து மருத்துவத்துறைக்கு போயிருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய டாபிக். நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி அரசாங்க பள்ளியில பயின்ற மாணவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்தது. நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி இந்த மருத்துவத்துறையை வைத்து ஆதாயம் தேடியவர்கள் யார் அப்படிங்கிறத நான் சொல்லல. ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் ஒரு பேட்டியில, அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில கொடுத்த நேர்காணல்ல வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. இந்த மருத்துவ படிப்பிற்கான அந்த சீட் தொடர்பாக இவங்க எந்த அளவுக்கு ஆதாயம் அடைஞ்சாங்க அப்படிங்கறத ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் ஓபன் டெலிகாஸ்ட் இதுல ஒத்துக்கிறாரு. சோ இதுல இருந்தே தெரிய வேணாமா இவங்க எந்த அளவுக்கு ஆதாயம் அடைஞ்சாங்க இந்த மருத்துவத்துறையை வச்சு அப்படிங்கறத. இந்த ஒற்றை காரணத்தினாலதான் இவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க. வேற எந்த ஒரு நோக்கம் கிடையாது. இவர்கள் என்றைக்குமே மாணவர்களால சிந்திச்சதே கிடையாது. இவர்கள் அப்படி சிந்திச்சிருந்தாங்க அப்படின்னா 2017 காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் நாங்க வந்தா நீட் உடனே ரத்து செஞ்சிருவோம், அதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னைக்கு போய் உட்கார்ந்திருக்காரு. அவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு ரகசியமே கிடையாது. இவங்களுக்கு அரசியலமைப்பும் தெரியாது, இல்ல தெரிஞ்சே மக்களை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கன்கர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை மாநில அரசு எப்படி சட்டம் ஏற்றி அதை ரத்து செய்யும்? இந்த குறைந்தபட்ச அறிவு இருந்தா யாருமே இந்த நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம், நாங்க வந்து நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதை நம்பியிருக்கவே மாட்டாங்க. அதை சொன்னவர்களுக்கும் அதை பற்றியான குறைந்தபட்ச அந்த அறிவு அப்படிங்கிறது இருந்துச்சாங்கிறதே தெரியல. தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் 7-8 ஆண்டுகளாக மாணவர்களை ஏமாத்திட்டு மட்டும்தான் இருந்தாங்களே தவிர அவர்களுக்கான எந்த ஒரு நலனையும் இவர்கள் முன்னெடுக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா இதுல இருந்து தெரியுது. இன்னொரு புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏன் வந்து வெளிநாட்டுகளுடைய சதி இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு சதுரங்க ஆட்டம். உலக அரங்குல இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இப்ப நடக்கக்கூடிய இந்த தொழில் புரட்சியிலும் சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு புரட்சியிலும் இந்தியா இன்னுமே அடுத்த படியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி எதையுமே பிடிக்காத சில வெளிநாட்டு சக்திகள் தான் இந்த மாதிரியான சதுரங்க ஆட்டங்களை தொடர்ச்சியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்து ஜப்பான், தென்கொரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா தலைமையிலான இந்தியாவும் போயிட்டு சிலிகான் ஃபாக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்புல இணைகிறாங்க. இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சீனா செமிகண்டக்டர்லையும் சரி, ஏஐ தொழில்நுட்ப புரட்சியிலும் சரி மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதிக்கத்தை உடைப்பது மட்டுமே இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம். இதுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஏஐ புரட்சிக்கு, அதாவது இந்த கூட்டமைப்புக்கு ஒரு வலு சேர்க்கணும் அப்படின்னா இங்க லித்தியம் அதிக அளவுல தேவைப்படுது. அந்த லித்தியம் எங்க கிடைக்குது அப்படின்னா இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதியில லித்தியம் கிடைக்குது. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இங்க இருக்கக்கூடிய சில அதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை இந்தியா கையில எடுக்கக்கூடாது, இதுல எந்தவித நகர்வையும் இந்தியா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக லடாக் போன்ற பகுதிகளை 6th ஸ்கெடியூல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது வேற யாருமே கிடையாது, நம்ம சோனம் வாங்சுக் அவர்களே கூட குரல் கொடுத்திருக்காரு, லடாக்கை வந்து 6th ஸ்கெடியூல்ல வைக்கணும் அப்படின்னு. சரி, இப்ப இந்த 6th ஸ்கெடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல குறிப்பாக ஏஎம்டிஎம் சொல்லுவாங்க, அசாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல சில குறிப்பிட்ட பகுதிகள் வந்து பழங்குடியின பகுதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த பழங்குடியின பகுதிகளில் ஏடிசின்னு சொல்லக்கூடிய, அதாவது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சொல்லுவாங்க. இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் பகுதிகளில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு தான் வந்து அதிகமான அதிகாரம் கிடைக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல 30 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. குறிப்பாக 26 பேர் வந்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவாங்க. 4 பேர் வந்து ஆளுநர் மூலியமாக நியமிக்கப்படுவாங்க. இந்த 30 பேர் கொண்ட குழுக்கு அதிகமான அதிகாரம் கிடைக்கும். சில சட்டங்களையுமே ஏற்றுவதற்கான அதிகாரமே இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் குழுக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் இவங்க சில விஷயங்களை நிறைவேற்றுவாங்க. குறிப்பாக இந்த நில விவகாரம், காடுகள் பராமரிப்பு, தன்னுடைய பாரம்பரிய இந்த பழங்குடியின கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிற விதமாக சில சட்டங்களை ஏற்றுவாங்க. சோ இப்ப புரியுதா? இப்ப என்னன்னா ஒருவேளை லடாக்கா 6th ஸ்கெடியூலுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சில சட்டங்களை ஏற்றுவாங்க. அதன் மூலியமாக இந்த பகுதிகளை
கையகப்படுத்தக்கூடாது. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முற்றிலுமாக லடாக் பகுதியை மத்திய அரசாங்கத்தால எடுக்க முடியாது. இந்த ஃபாக்சிலிகான் கூட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்படும். இதன் காரணமாக இந்தியா ஏஐ தொழில்நுட்ப புரட்சியில அடுத்த படியை நோக்கி நகர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கணக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு மிகப்பெரிய சதுரங்க ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க வெளிநாட்டை சார்ந்த சில அமைப்புகள். இதற்கு இங்க இருக்கக்கூடிய சில கைக்கூலிகளும் துணை போயிட்டு இருக்காங்க. பிரதமர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க இந்த விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். அது ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்திலேயே இந்த விரைவு நீதிமன்றமும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி கல்வி அமைச்சகத்திலுமே சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய உயர்கல்வி செயலாளராக இருந்த வினித் அவர்கள் மாற்றப்பட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு செயலாளராக போயிருக்காரு. இப்படி சில மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இங்க மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில சில கும்பல் போராடிட்டு இருக்கு. அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டா இங்க எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருவான். இங்க ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஒரு கவர்மெண்ட் கையாளுது, அதுல இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, அதற்கான தீர்வை கவர்மெண்ட் பாக்குறாங்களா அப்படிங்கறதா மெயின் நோக்கம். சோ அதற்கான எல்லா ஸ்டெப்புகளையுமே கவர்மெண்ட் எடுத்திருக்கு. ஆனால் இவர்கள் ஒரே ஒரு கோரிக்கை, அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும், தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும். இதை மட்டுமே வச்சு தொடர்ச்சியாக ஒரு வயலன்ஸை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அங்க டெல்லியில. இதையெல்லாம் நம்ம ஒரு புறம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு சதி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில போலீஸ், டெல்லி போலீஸ் வந்து நேற்று ஒரு காணொலி வெளியிடுறாங்க. அந்த காணொலியில அவங்க தெளிவாக குறிப்பிடுறாங்க, இங்க 400க்கும் மேற்பட்ட ட்விட்டர் ஹேண்டில்ஸா இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் வந்து பாகிஸ்தான் போன்ற அங்க இருக்கக்கூடிய பேஸ்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு ஹேண்டில்ஸாக இருக்கு அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காணொலியுமே நான் பதிவிடுறேன். अभी तक 400 से ज्यादा पाकिस्तानी सोशल मीडिया हैंडल्स आइडेंटिफाई किए जा चुके हैं जो इस सिचुएशन का फायदा उठाते हुए फेक कंटेंट और र्यूमर स्प्रेड कर रहे हैं. இதற்கு இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜந்தர் மந்தர் இந்த போராட்டத்திலேயே வந்து அமெரிக்காவை சார்ந்த சில நபர்கள் இவர்களுமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இழிவுபடுத்தும் வகையில சில கோஷங்களை எழுப்புறாங்க. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போராட்டம் ஏன் நம்ம தொடர்ச்சியாக மாணவர்கள் அவர்களுடைய போர்வையில சில கும்பல்கள் இங்க ஊடுருவி சில வேண்டத்தகாத, அதாவது இந்தியாவுக்கு வேண்டத்தகாத சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு காணொலி வெளியிடுறாரு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துல ஒரு 20% கூட கிடையாது மாணவர்களுடைய பெயரை யூஸ் பண்ணி அவர்களுடைய போர்வையில சில நபர்கள் இங்க ஊடுருவி இருக்காங்க. இவர்கள் நாங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காணொலி வெளியிடுறாரு. ਹਾਂਜੀ ਸੋ ਇਸ ਟਾਈਮ ਤੇ ਆਪਾਂ ਖੜੇ ਆ ਜੀ ਜੰਤਰ ਮੰਤਰ, ਤੁਸੀਂ ਆ ਦੇਖ ਸਕਦੇ ਹੋ। ਤੇ ਇੱਥੇ ਨਾ ਇੱਕ ਚੀਜ਼ ਮੈਨੂੰ ਬਹੁਤ ਬੁਰੀ ਲੱਗੀ ਬਈ ਸਟੂਡੈਂਟਸ ਦਾ ਜਿਹੜਾ ਮੁੱਦਾ ਸੀਗਾ। சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது மாணவர்கள் இந்த போராட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. இந்த போராட்டமும் அதனுடைய நோக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள், இங்க அதாவது நான் சொல்றது தமிழ்நாட்டை சார்ந்த சில நபர்கள் தொடர்ச்சியாக இது மாணவர்களுடைய போராட்டம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது, எதற்கான போராட்டமும் தெரியாது. ஆனால் உட்கார்ந்துகிட்டு இங்க நீட்டை ஒழிக்கணுங்கிற ஒரு கூக்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் மனதுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் யாரு வந்து நம்மளுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் யாரு சொல்றதுக்கு? அவர்கள் மக்கள் பிரதிநிதி, மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் மூலியமாக அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்தை அவர்கள் வழிநடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தவறில்லையா அப்படிங்கிறத நீங்க கோர்ட்ல கேஸ் போடலாம். கோர்ட் உச்சநீதிமன்ற பார்க்கும், இல்ல உயர்நீதிமன்ற பார்க்கும் இந்த விஷயம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தவறா சரியா அப்படிங்கிறத. ஆனா இந்த இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படியே பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய படிப்பை தேர்ந்தெடுக்க யார் இவர்கள் அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கறாங்கல்ல, அதே கேள்வி இவர்கள்ட்ட திருப்பி கேட்டோம் அப்படின்னா அவர்கள்ட்ட பதிலே இருக்காது. நாங்க என்ன படிக்கணும், மாணவர்கள் என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாதுங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. மக்களாகிய நீங்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பற்றியும் நேற்று சென்னையில் நடந்த இந்த திடீர் போராளிகளுடைய போராட்டத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.